இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி. அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிற மசாலாவை ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணி பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதே மாதிரி பல்ஸில் அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கை ஃபுல்லாக புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதுவும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். அதில் சோம்பு, பிரிஞ்சலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணுது இதெல்லாம் கோல்டனாக வர்ற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம பிரியாணி அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போது மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் 5 நிமிஷம் நல்லா ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம க்ளீன் பண்ணின ப்ரான்ஸை ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் போதும், ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆகி ரைஸ் லெவலுக்கு வந்த அப்புறம் இதை பாத்திரத்தை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு சின்ன டிப் என்னென்னா, டைரெக்டாக ரைஸை குக்கரில் பண்ணினா கீழே ரைஸ் ஸ்டிக் ஆகிற சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பாத்திரத்தை குக்கரில் வச்சு பாயில் பண்ணுறப்போ லாஸ்டில் ரைஸ் ஸ்டிக் ஆகாது. குக்கரில் ஹை ஃப்ளேமில் 1 விசில் வந்த அப்புறம் சிம்மில் ஒரு 7 to 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் செட்டில் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.